அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நீங்க ஆயுர்வேதத்தில் ஆர்வம் உள்ளவர்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம உடம்பு எதனால ஆனதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்பு பஞ்சபூதங்களின் ரகசியம் என்பதும் உங்களுக்கு தெரியுமா? இதான் நம்ம உடம்பு எப்படி உருவானது என்று நாம பார்க்க போனால், இந்த பிரபஞ்சம் எதனால ஆனது? அதால தான் நம்ம உடம்பும் உருவாயிருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதோட சரியான வீதாசாரம் தான் நம்ம ஆரோக்கியம். இந்த சமன்பாடு கொஞ்சம் கூடினாலும் குறைந்தாலும் வர்றதுதான் நோய். இதை குணப்படுத்தவே இறைவன் இந்த உலகத்தில மூலிகைகளையும் மூலகங்களையும் படைச்சிருக்கிறான். சித்த வைத்தியமும் சித்தர்களும். நண்பர்களே, சித்தம் அப்படின்னா நம்ம புத்திய குறிக்கும். நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றங்களை சரி செய்கிறது தான் காய சித்தி. இதை செஞ்சவங்களான் சித்தர்கள். இவங்க இறைவன்கிட்ட தியானம் செஞ்சு ஞான திருஷ்டி மூலமாக எந்த நோய்க்கு எந்த மூலிகை மருந்தாகும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பஞ்சபூத மாற்றங்களை மூலிகைகள் மூலமா எப்படி சரி செய்யலாம்னு இவங்க தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. எமது உடம்பானது பஞ்சபூதங்களால அமைய பெற்றாலும் அவற்றை நிர்வகிப்பதற்கு 3 பிரதான காரணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. வாதம், பித்தம், கபம். இவை நோயின் தொடக்கம். ஏன் நமக்கு நோய் வருகிறது? ரொம்ப சிம்பிள். நம்ம உடம்ப ஆளுவது 3 விஷயங்கள்: வாதம், பித்தம், கபம். பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்ட நம்ம உடம்ப இந்த 3 தான் வழி நடத்துது. இதுல ஏற்படுற ஏற்ற இறக்கங்களை வச்சுத்தான் நமக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆயுர்வேதம் கத்துக்க நினைக்கிறவங்க முதல்ல இந்த 3 நிலைகளை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ஆரோக்கியத்தோட முதல் படி. நம்ம முன்னோர்கள் இதை பஞ்சபூதங்களின் கலவை என்று சொன்னாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுதான் அடிப்படை. இதைத்தான் ஆயுர்வேதத்தில் வாதம், பித்தம், கபம் என்று 3 பிரிச்சிருக்கிறாங்க. காற்றும் ஆகாயமும் சேர்ந்ததுதான் வாதம். நெருப்பும் நீரும் சேர்ந்ததுதான் பித்தம். அதே போல நீரும் நிலமும் சேர்ந்ததுதான் கபம். உங்க உடம்புல எது அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எந்த டைப்ல உள்ளவங்க? வாதமுடையவர்களா, பித்தத்தை அதிகமாக கொண்டவர்களா, அல்லது கபத்தை உடையவர்களா? உங்களுக்கு எப்பவும் உடம்பு வறட்சியா இருக்குமா? இல்ல எதையும் டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு மறந்துடுவீங்களா? அப்போ நீங்க வாத குணம் கொண்டவராக இருக்கலாம். வாதம்ங்கிறது நம்ம உடம்போட உயிர் சக்தி, நரம்பு மண்டலத்தை இயக்குறது இதுதான். ஆனா இது அதிகமாச்சுன்னா உடம்பு வலி, நடுக்கம், தூக்கமின்மை இதெல்லாம் வரும். கிட்டத்தட்ட 80 வகையான நோய்கள் இந்த வாதம் மாறுபடுதலால வரும். உங்களுக்கு அதிகமாக கோபம் வருதா? வெயிலை தாங்கவே முடியலையா? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு கோபம் வருதா? அப்போ உங்க உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குன்னா அர்த்தம். பித்தம்ங்கிற நம்ம உடம்போட டைஜஸ்டிவ் ஃபயர், செரிமானம், கண்ணோட பார்வை, தோலோட மின்மின், இது எல்லாத்துக்கும் பித்தம்தான் காரணம். ஆனா அது அதிகமானா இளநரை வரும், தோல் நோய்கள் வரும். அதனால தான் உடம்பை சூடாகாம பார்த்துக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க.
எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப நிதானமா பொறுமையா இருப்பீங்களா? உங்களுக்கு பசி தாகம் ரொம்ப இருக்குதா? அப்போ நீங்க கவக்குணம் உடையவர்கள், அதிர்ஷ்டசாலி. கவம் அது நம்ம உடம்போட ஜொயின்கள் இருக்குதானே, ஒரு லூப்ளிகேட் மாதிரி உடம்பு வலிமையையும் குளிர்ச்சியை கொடுக்கும். ஆனா இது அளவுக்கு அதிகமாச்சுன்னா வெறுப்பது, அதிக தூக்கம், மந்த நிலை ஏற்படும். கவத்தை சீராவையா நீண்ட ஆயுளோட வாழலாம்னு இந்த புத்தகத்துல சொல்றாங்க. நாம ஆரோக்கியமா இருக்கோமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 5 சிம்பிள் டெஸ்ட்டுகளை எங்களுக்கு சொல்லியிருக்கு. உங்களுக்கு சரியான நேரத்துக்கு பசி எடுக்குதா? நிம்மதியான தூக்கம் வருதா? காலைக்கடன்கள், மலம், சிறுநீர் வெளியேற்றம், சரியான அந்த கழிவு வெளியேற்றங்கள் நடைபெறுதா? நீங்க சுறுசுறுப்பா இருக்கீங்களா? உங்க மனசுல சரியான மகிழ்ச்சி இருக்குதா? இதுல எல்லாம் ஓகேன்னா நீங்க ஆரோக்கியமானவங்க. நீங்க இதெல்லாம் ஓகே உங்களுக்கு நடக்குதான்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்க வாத பித்த கவத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு கூடுதல் குறைவு இருக்கு என்று அர்த்தம். உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் இந்த 3 நபர்களும் உங்களை ஆட்டி படைக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். வாதம், பித்தம், கஃபம். ஓகே நண்பர்களே, நீங்களும் இன்றிலிருந்து உங்களை பரிசித்து பாருங்கள். இந்த தகவல்களை எல்லாம் நாம் உங்களுக்கு இருக்கிற இந்த நாடி சக்கரம் என்ற இந்த நூல் இருக்கு. இந்த நூலிலிருந்து தான் நாங்கள் இந்த தகவல்களை நான் உங்களுக்கு வழங்குகிற இந்த நூல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாடி சக்கரம் தொடர்பான சகல விளக்கங்களும் இந்த நூலில் இருக்குது. அதோட 3 நூல்கள் இங்கே வைத்திய பெருங்குறள் என்ற அந்த நூல், இதிலேயும் நாடி சம்பந்தமான விளக்கம் இருக்கு. அதையும் எடுத்து தொகுத்து தான் இந்த தகவல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். அதே போல் இன்னும் ஒரு நூல் கண்ணுசாமியம் என்ற அந்த நூல், இந்த கண்ணுசாமியம் என்ற அந்த நூலில் இருந்து தான் நாங்கள் அந்த தகவல்களை எல்லாம் பெற்று உங்களுக்கு நாங்கள் அந்த தகவல்களை தாரோம். நான் மட்டும் அறிஞ்சு கொண்டிருக்கிற விஷயம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இவை தொடர்பான அறிவுகளை புரட்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் இந்த காணொலி வந்து நாங்கள் இப்போ அடுத்த காணொலிக்கு நாங்கள் தயாராகுவோம். நன்றி.